ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் வால் ஹேங்கிங் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வால் ஹேங்கிங் ட்யூட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த வரிசையில் இந்த ஃபிஷ் வால் ஹேங்கிங் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட போட்டது போக கண்டிப்பாக நம்மக்கிட்ட மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகழகான வால் ஹேங்கிங் நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாய்ஸு எதுவும் வேஸ்ட் ஆகாது. நான் பாருங்கள், இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒயரில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி 4 வயசு யூஸ் பண்ணி போடுற பிஸ்கட் நாட்டில் இந்த மாதிரி மீன்கள் வந்து ரெடி பண்ணி நான் வந்து இந்த ஹேங்கிங்காக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன கொஞ்சம் திங்ஸ் இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பீட்ஸு தேவைப்படும், த்ரெட்டு, ஒரு சின்ன பெல்லு, அது போக ஒரு நீடிலு, சிசரு, அது போக ஒரு வளையம். நான் வந்து ஆரஞ்சு கலர் பீட் எடுத்திருக்கேன், ஒரு க்ரீன் கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன், அது போக ஒரு நீடில் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன், ஒரு வளையம், அதாவது இது வந்து ஹேங் பண்ணுறக்காக. அது போக இந்த கோல்டன் கலரில் சின்ன சைஸ் பெல்லு, இதுலேயே வந்து பெரிய சைஸு, ஒரு மீடியம் சைஸு, இந்த மாதிரி கோல்டன் கலரில், சில்வர் கலரில், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஒரு சிசர். இந்த மாதிரி நான் கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒயரில், அதாவது 4 வயசு யூஸ் பண்ணி போடுற பிஸ்கட் நாட்டில் இந்த மாதிரி மீன்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கண் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சின்ன சைஸ் 0 சைஸில் வந்து ஸ்டிக்கர் போட்ட யூஸ் பண்ணி நான் வந்து கண்ணுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூகுள் ஐஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான் அது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபிஷ் வந்து எப்படி போடணுங்கிற டுட்டோரியல் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீடில் கோர்த்துக்கோங்க த்ரெட்டை. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெல்லை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஒரு மீன் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இது கோர்க்கறதும் ஈஸி தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பீட்ஸை ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா மீன்களையும் ஜாயின் பண்ணி நம்ம முடிக்கணும். இந்த பிளாஸ்டிக் ஒயர்ஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட மட்டும்தான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம அழகழகாக வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க்ஸு, வால் ஹேங்கிங்ஸு, டோர் தோரணம், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுற கூட நம்ம அந்த ஒயர்ஸையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன்கள் கோர்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஹார்ட்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து ஃப்ளவர்ஸுன்னு நம்ம சேனல் நிறையா வெரைட்டியில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி நம்ம வால் ஹேங்கிங்காக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான், க்ரியேட்டிவிட்டி தான். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங்கில் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒயர்ஸும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர்ஃபுல்லாக வந்து மீன்கள் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலராக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டி கலர்ஸாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அந்த வளையத்தில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு சின்னதாக வால் ஹேங்கிங் பாருங்கள். ஃபிஷ்னாவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷு, பெல்லு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வால் ஹேங்கிங்காக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுங்கள். நான் ஒரு 3 முடிச்சு போட்டு இந்த மாதிரி வந்து த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக சிம்பிளாக பாருங்கள் ஒரு ஃபிஷ் வால் ஹேங்கிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.